சிவனின் மைந்தனான முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் கிருத்திகை நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதுவும் நாளை கிருத்திகையும் சஷ்டியும் சேர்ந்தே வந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த நாளில் மயிலேறி உலகை வலம் வந்தவனை மால்மருகனை சிந்தையில் நிறுத்தி அவன் ஆலயம் சென்று வந்தால் துயரங்கள் விலகிவிடும், வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும். ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்கள் இருந்தால் செவ்வாய் தோஷம் என கருதப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ஆணாக இருந்தால் பெண் கிடைப்பது அரிது, பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைப்பது அரிது. செவ்வாய்க்கு அதிபதியான நம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டால் முத்தான வாழ்க்கை அமையும். செவ்வாய் தோஷத்தை கூடும் சந்தோஷமாக மாற்றும் ஆற்றல் நம் கிருத்திகை வழிபாட்டிற்கும் சஷ்டி வழிபாட்டிற்கும் உண்டும் என்பது முருகனை அறிந்த அன்பர்களுக்கு தெரிந்த உண்மை. அன்பர்களே, நாளை அப்பன் முருகனுக்காக விரதம் இருந்து நம் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.